Hi, important idioms and phrases at the 11th hour அப்படின்னா at the very last moment just before the deadline. அதாவது ஒரு விஷயம் ப்ராஜெக்டோ அசைன்மெண்ட்டோ எதாக இருந்தாலும் லாஸ்ட் மினிட் கொடுப்பாங்கள்ல சப்மிட் பண்ணுறதுக்கு, அந்த மினிட்டில் நம்ம வந்து சப்மிட் பண்ணுவோம்ல லாஸ்ட் டெட்லைனில், அதான் வந்து at the 11th hour அப்படின்னு சொல்லுவாங்க. blow one's own trumpet அப்படின்னா praise oneself, talk boastfully about oneself, to boast about their achievements அப்படின்னா அவங்கள பற்றி அவங்க வந்து பெருமையாக பேசிப்பாங்கல்ல, அதான் வந்து blow one's own trumpet. break the ice அப்படின்னா initiate something, ஒரு விஷயத்தை வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறத சொல்லலாம். டு ஸ்டார்ட் அ கான்வர்சேஷன், ஒருத்தவங்கள்ட்ட வந்து கான்வர்சேஷன் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறத சொல்லலாம். டு மேக் சம் ஒன் கம்ஃபர்டபுள், ஒருத்தவங்களை கம்ஃபர்டபுளாக ஆக்கிறத பற்றி பேசலாம். இல்லை டு பிரேக் அ பெயின்ஃபுல் சைலன்ஸ், அதாவது இப்போ 2 பேருக்கு சண்டை ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே அப்படின்னா ஒருத்தவங்க வந்து அந்த ஈகோவை வந்து பிரேக் பண்ணிட்டு பேசுவாங்கள்ல, அதையும் வந்து பிரேக் த ஐஸ் அப்படின்னு சொல்லலாம். கெட் இன்டு ஹாட் வாட்டர் அப்படின்னா டு கெட் இன்டு ட்ரபிள், ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் போய் சேர்றது. டு பி இன் அ டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் இன் விச் யூ கேன் பி கிரிட்டிசைஸ்ட், எல்லாருமே உங்களை வந்து பழி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் இருக்கிறது தான் வந்து கெட் இன்டு ஹாட் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிட் த நெயில் ஆன் த ஹெட் அப்படின்னா சே ஆர் டூ சம்திங் எக்ஸாக்ட்லி ரைட், இல்லைனா டு ஃபைண்ட் எக்ஸாக்ட்லி த ரைட் ஆன்சர், ஒரு ரைட் ஆன்சரை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது, இல்லைனா ஒரு கரெக்டான ஒரு விஷயத்தை வந்து செய்கிறது, அதான் வந்து ஹிட் த நெயில் ஆன் த ஹெட் அப்படின்னு சொல்கிறாங்க.